இவ்வளோ வரீங்க? ஃபுல்லாக தேக்கு மரம் சார். தேக்கு மரங்களா? ஓகே. ஃபுல்லாக தேக்காக இருக்குது. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிசைன்லாம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ உள்ள இதுக்கு நிகராக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ரெட்மிக்ஸ் சேனல்லேருந்து நம்ம பாஷா அவங்களோட பேசிகிட்டு இருக்காரு. கேட்க பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு அப்போதான் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள் சார், இது கட்டில். இப்போ ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக. ஏன் சார் இது இந்த வீடு எத்தனை வருஷம் சார் இருக்கும் ஒரு குறைஞ்சது? எப்படி 100க்கு மேலே தான். 100 வருஷத்துக்கு மேலே. 100 வருஷத்துக்கு மேலே தான். அது சரி. ஏன்னா அந்த மண்ணு வீடெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மண்ணு வீடை பார்த்தீங்களா? ஆமாம். அதெல்லாம் எப்படி ஒரு 125 150 வருஷம் இருக்கு வரும்ல சார்? ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல. கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். இந்த பாட்டிய மாட்டை கேட்டுருவோம். அந்த பாட்டியை மட்டும் கேட்டு பருத்தி ரெடி பண்றாங்க. சூப்பர். ఏం పాటిట కేలుంగ ఈ బోకిల్ వేసి ఎత్తన వర్షం ఉంటుందా నీకు తెలిసిన ఈ ఇల్లు వేసి இப்போ நீங்க என்ன மொழி பேசுறீங்க? இது தெலுங்கு. தெலுங்கு. ஓஹோ. నాకు తెలుగు తెలుసు, నాను తెలుగు మాట్లాడదు. నాయుడు వరదా మా నాయుడు వరదా ఊరే నాయుడు రా. ஓகே. ஆக்சுவலா வந்து ரெட்மிக்ஸ் சேனல் சொல்லிட்டு வந்திருக்கோம். என் பேர் வேலுசாமி, ஒரு பேர் பாதுஷா, நம்ம ஃப்ரெண்டு. இந்த நம்ம ஊரை பத்தி ஏதாச்சும் கலெக்ட் பண்ணலாம், டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலாம் சொல்லி தான் 2 பேரும் வந்தோம். வாங்க தம்பி, நம்ம அப்படியே காமிச்சிடலாம். இது எல்லாமே வந்து பழைய காலத்து வீடுகள். இன்னும் வந்து மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பக்கத்தில் ஐயாவும் இருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து பாருங்க. இது வந்து அனுமார் கோயிலா சார்? ஆமாம் சார், இது வந்து அனுமார் கோவில். இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். இது முதல்ல வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து சாமிலாம் கும்பிட்டுருப்பாங்க, வருஷம் கும்பிடுவாங்க. இப்படி நம்ம கேட்டுருவோம் நம்ம. ஆனால் இப்போ இந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குல்லண்ணே, இது எப்போ வந்து நம்ம வருஷம் சாமி கும்பிட்டுருப்பாங்க இல்லையா, பண்ணுறாங்களா இப்போயும்? அது இந்த லாக்டவுன் அப்போ கொஞ்சம் சும்மா லைட்டாக பண்ணியிருந்தோம். ரைட்டு. இப்போ இந்த வட்டம் ஜெயந்தி, ஆஞ்சநேயர் ஜெயந்தி எல்லாம் நல்லா, ஆஞ்சநேயர் ஜெயந்தி எல்லாம் நல்லா அன்னதானம் போடுவோம் ஃபுல்லாக. ரைட்ண்ணா. நல்லா கும்பிடுவோம். ராம நவமி வருஷம் கும்பிடுவோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப பேர் இருந்தாங்கல்ல இங்கே, நம்ம ஊரில் வந்து ரொம்ப பேர் இருந்தாங்க. இப்போ எப்படி அவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களா இல்லை வெளியூர் போயிட்டாங்களா? கொஞ்சம் பேர் இருக்காங்க வெளியில், மற்றவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. இது நம்ம ஊரில் இந்த ஒரு கோவில் மட்டும் இருக்கா இல்லை வேறு ஏதாவது கோவில்? ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று தான் இருக்குது. சரிண்ணா, ஓகே. இந்த தம்பிகிட்ட கொடுங்க. என் பேர் பிரகாஷ்ண்ணா. பிரகாஷ், என்ன பண்ணுறீங்க பிரகாஷ்? 12th படிக்கிறீங்க. ஓகே. இந்த இப்போ நம்ம மக்கள் இங்கே இருக்காங்கல்ல, தொழிலெலாம் எப்படி போய்கிட்டு இருக்காங்க? விவசாயம் பண்ணுறாங்களா? விவசாயம் பண்ணுறாங்க. மில்லுக்கு கொஞ்சம் பேர் போவாங்க. ஓகே. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம ஊரில் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க? நம்ம ஊர் ஸ்பெஷல் ஆத்துண்ணா. சேர்ந்த ஐயா பாலக்குருவத்தை கலாச்சார பண்பாடு பற்றி பேசுவார்கள். எங்கள் ஊரில் ஆடி மாதம் பொங்கல் நடத்துவோம். ஆஞ்சநேயர்களுக்கு மார்கழி மாதம் அன்னதானம் போடுவோம். அவர் பிறந்த தினத்தன்னை மார்கழி அமாவாசை அன்று. சரி. வேறு ஊர்களெல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் கிராம பொங்கல்னு கலையம்மன் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், விநாயகர் கோயில் இதெல்லாம் செய்வோம். இங்கே வசதி வாய்ப்பு இல்லாததுனால நாங்கள் வெளியே கோயம்புத்தூர், அருப்புக்கோட்டை அப்படின்னு பொழப்புக்காக வேண்டி வெளியே போய். இப்போ நம்ம வந்து இப்பயுமே நீங்கள் அங்கேருந்து வர்றீங்கல்ல? ஆமாம். அதுக்கு வந்து ரோடு வசதி எல்லாமே இருக்குதா இல்லை இன்னும் ஆற்றுக்கடை வேணா வரீங்களா? இல்லை, ரோடு வசதியெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. நம்ம யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எங்கள் ஊரில் இருந்து எனக்கு இல்லை, இது இருந்துச்சு நல்லா இருக்கும் சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எங்களுக்கு வந்து எதுவுமே இப்போக்கு வந்து அவ்வளோ இதாக இல்லை, குறை கிடையாது எதுவுமே. எவ்வளோ புடுன்னு இருக்கு பாருங்க, மணலை பாருங்க. ஆமாம் சார், கோதுமை புட்டு மாதிரியா இருக்குல்ல சார்? எவ்வளோ அழகா. இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு தண்ணி எங்கே சார் போச்சு? நீ இவ்வளவு தண்ணி நம்ம நான் இருந்து எல்லாத்தையும் குடிச்ச மாதிரி செஞ்சுறீங்க. அந்த தண்ணி பூராமே காணாம போயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக இருக்கு பார்க்குறதுக்கு. கிட்ட வாங்க தண்ணியை காட்டுங்க. என்ன இது கிணறு தொட்டியான்னு தெரியல எனக்கு. இது